என் அன்பு மகனே, மகளே, நீங்கள் என்னை விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் கேளுங்கள். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. இன்றைய பைபிள் ஜீவ வார்த்தை. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள் உம்முடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொன்ன கட்டளைகளை நீங்கள் மீறி நடக்கிறீர்கள். என் கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் மாத்திரமே ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் மீறி நடக்கும் காரியங்கள் என்ன தெரியுமா? லஞ்ச ஊழல், பணம் சுரண்டுதல், பலாத்காரம், அசுத்தமான பாவங்கள், போதைப் பொருள்கள் பயன்படுத்துதல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல், பலவிதமாக மக்களை ஏமாற்றுதல், பயங்கரவாதம், ஓரின திருமணங்களை ஆதரித்தல். இப்படிப்பட்ட பயங்கரமான பாவங்கள் இந்த உலகத்திலும் மக்களிடையேவும் பெருகி வருகிறதை நான் அறிந்திருக்கிறேன். இதோ நீதியை செய்ய என் வேலை வந்துவிட்டது. எல்லாரும் மனம் திரும்புங்கள், நான் சீக்கிரம் வரப்போகிறேன் என்பதை உங்கள் உள்ளத்தில் வைக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, மாமிச சிந்தை உங்களிடத்தில் இருக்குமானால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. இவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன். அதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, என் நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நீங்கள் என்னை விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க.